கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? அன்று ஞாயிற்றுக்கிழமை. வரதராஜன் வாக்கிங் முடித்துவிட்டு கையில் நியூஸ் பேப்பருடன் வந்து அப்பாட என்று சோஃபாவில் அமர்ந்தார். வங்கியில் மேலதிகாரியாக பணியாற்றுபவர்தான் வரதராஜன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவரை பார்த்தாலே அவருடைய அலுவலகத்தில் அனைவருக்கும் ஒரு பயம் கலந்த மரியாதை தான். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் காத்திருந்தது. நல்ல மனிதர். தன் மனைவி, மகன், மகளுடன் தன் தாயாருடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். மழையோ வெயிலோ தவறாமல் வாக்கிங் சென்று விடுவார். சோஃபாவில் ஓய்வாக உட்கார்ந்தவர், பரிமளா பரிமளா, ஒரு காஃபி கொண்டு வாமா என்று குரல் கொடுத்தார். கையில் காஃபியுடன் வந்த பரிமளம், ஏங்க வரும்போது கீரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா என்று கேட்டாள். அட ஆமா பரிமளா, சுத்தமாக மறந்தே போயிட்டேனேம்மா. அதற்கு அவள், பரவாயில்லைங்க, நாளைக்கு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய நண்பர் பரமசிவம் உள்ளே வருவதை பார்த்த பரிமளம், வாங்கண்ணே வாங்க என்று அழைத்தாள். பரமசிவத்தை பார்த்த வரதராஜனுக்கும் ஒரே சந்தோஷம். டே பரமு, என்னடா எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் சௌகரியம்தானே என்று கேட்டார். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்க பரமசிவம் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு டப்பாவை பார்த்து, வருது, என்னடா அது, நடு வீட்டில் உண்டியல் மாதிரி ஏதோ வச்சிருக்கியே என்று கேட்டார். அதற்கு அவர், பரமு, அது உண்டியல் இல்லை, புகார் பெட்டி என்று கூறினார். இதை கேட்ட பரமு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த குரலில், என்னடா இது புதுசா இருக்கு, வீட்டுக்குள்ள புகார் பெட்டியா என்று கேட்டார். உடனே வரதராஜன் விளக்க ஆரம்பித்தார். பரமு, அது என் ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுப்பா. அதனால் நான் மேலதிகாரியாக பதவி எடுத்ததுக்கு அப்புறமா அங்கே ஒரு புகார் பெட்டியை வச்சேன். தினமும் நிறைய புகார் வரும். எந்த ஓர வஞ்சனையும் இல்லாமல் நான் வந்த புகார்களை எல்லாமே பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுத்ததுனால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. நாளடைவில் புகார்கள் வருவதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. சில நாட்கள் புகார்கள் இல்லாமல் கூட போய்விடும். என்னோட இந்த அணுகுமுறையை பாராட்டி சிறப்பாக நிர்வாகம் செஞ்சதுக்காக ஆஃபீஸில் அவார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோயேன். அதனால தான் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்காக புகார் பெட்டி வாங்கி வீட்டிலையே வச்சுட்டேன். ஆனால் பாரு, எங்கள் வீட்டில் இருந்து இது வரைக்கும் ஒரு புகார் சீட்டு கூட வந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆஃபீஸையும் வீட்டையும் சிறப்பாக நிர்வாகம் செய்கிறேன்னு தானே அர்த்தம் என்று பெருமையாக பேசினார். இதையெல்லாம் சமையலறையிலிருந்து கேட்ட பரிமளம் தலையில் அடித்து கொண்டாள். இதை கேட்ட பரமசிவம், சரி, உன் பையன் வீட்டில் இருக்கானா என்று கேட்டார். அதற்கு அவர், இப்போ வெளியில் போயிருக்கான். ஏன், என்னாச்சு என்று சற்று பதறி போய் கேட்டார். ஒன்றும் இல்லை, போன வாரம் பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது உன் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். அவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் மட்டும் தனியாக பீச்சை வெறிச்சு பார்த்துட்டு உக்காந்துருந்தான். நான் போய் அவன்கிட்ட பேசினேன். ஆனால் அவன் சரியாக பிடி கொடுத்து பேசலப்பா. சரி, அவனுக்கு ஏதோ மனசில் பிரச்சனை இருக்குது போல். அதை எப்படியாவது உன்கிட்ட சொல்லணுமேனு தான் இன்றைக்கி வந்தேன். நீ என்னடான புகார் பெட்டி வச்சுக்கிட்டு அதில் புகார் ஒன்றும் வரலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஆஃபீஸில் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சரியான தீர்வாக தான் இருக்கும். ஆனால் அதையே வீட்லேயும் ஃபாலோ பண்ண எப்படிடா? இங்கே இருக்கிறதோ 4 பேர். ஒரு குடும்ப தலைவனாக அவங்கக்கிட்ட அக்கறையாக பாசமாக 4 வார்த்தை நம்பிக்கையாக பேசினா தானடா நல்லாயிருக்கும். அப்போ தானே அவங்களும் அவங்க மனசில் இருக்கிறத பேசுவாங்க. வீடுன்னு பிரச்சனை, சண்டை, சச்சரவு இருக்கத்தான் செய்யும். எந்த வீட்டில் தான் எல்லாம் சரியாக இருக்குது? வீட்டுக்கு வீடு வாசப்படிடா வரதா? ஆஃபீஸ் மாதிரி வீட்லேயும், அதுவும் நடு வீட்டில் புகார் பெட்டி வச்சுக்கிட்டு என்னடா அளப்புற இது என்று கரிசனத்துடன் கோபித்து கொண்டான் பரமு. இதை கேட்ட வரதராஜனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேசாமல் இம்முடி புகார் பெட்டியை வைத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்தது. அவன் பரமசிவத்திடம், டே பரமு, நீ சொல்கிறது சரிதான்டா, என்னமோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன்டா, என்னோட தப்பை சுட்டி காட்டினதுக்கு தேங்க்ஸ்டா என்று சொன்னார். இதை கேட்ட பரமு, என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு போடா என்று சொல்லி கிளம்பினார். அவர் போன பிறகு சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து அந்த பெட்டியை பார்க்க, அந்த புகார் பெட்டியோ
என்னப்பா வரதா, இப்பயாச்சும் புரிஞ்சதா என்று தன்னை பார்த்து சிரிப்பது போல இருந்தது அவருக்கு. உடனே அவர், பரிமளா இங்கே வா என்று அழைத்து, இந்த பொட்டியை தூக்கி பரனில் போடுமா, நான் ஒரு 8 அப்படி கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லி கிளம்பினார். பரிமளமும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். இப்படித்தான் பலர் ஆஃபீஸில் உள்ளதை வீட்டுக்கும், வீட்டில் உள்ளதை ஆஃபீஸுக்கும் கொண்டு வந்து குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி வேண்டுமானால் நம் மாறித்தானே ஆக வேண்டும். மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி கதைகளை கேளுங்க.